ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குட் பேட் அக்லி படத்தோட பயங்கரமாக தியேட்டர்ஸில் வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சார் பார்த்து செலக்ட் பண்ணியிருந்ததால், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆதிக் ரவிச்சந்திர சார் ஒரு சீனுக்குமே செதுக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம தலை அவங்க ஒட்டுமொத்தமாக அந்த ஃபேன்ஸுக்காகவே இந்த படத்தை நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எப்பவுமே நம்ம அஜித் சார் ஒரு சில கருத்துக்கள் வைப்பார் படத்தில். பட் இந்த படம் அவ்வளோவா டீட்டெயிலாக போகாமல் ஒரு மாதிரி பக்காவாக எடுத்திருக்காங்க இந்த படத்தை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வேறு லெவலில் அதாவது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வேறு லெவலில் பிச்சுட்டு போயிட்டுருக்கு இந்த படத்துக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தை அஃபிஷியலாகவே மைத்திரி மூவிஸ் 30 crores ஃபஸ்ட் டேயில் கலெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடாகவே பயங்கரமாக கலெக்ட் ஆகிருக்கு இந்த படம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அடுத்த படமும் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் எடுக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்கிறேங்க.